ஹாய் ஹலோ buddies எல்லாம் எப்படி இருக்கீங்க? லவ் சாப்டர் ஆரம்பிச்சதுமே எல்லாருமே ஜாலியாக லவ் மூடுக்கு போயிட்டீங்க போல இருக்கு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. லவ் சாப்டர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்னும் மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு சாப்டர் 2 சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லவ் சாப்டர் 1ஓட லிங்க் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1 படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்டர் 2க்கு வாங்க. நோட்டு பென் எல்லாம் எடுத்துட்டு ரெடியாக உட்காந்துட்டீங்களா? செல்ஃப் க்ரூமிங் பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருந்தேன். அஸ் அன் இண்டிவிஜுவலா எப்படி நீங்கள் லவ் பண்ண ரெடி ஆகுறதுன்றத நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க லவ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க, ஆனா உங்க பார்ட்னரை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது, அவங்கள எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்கலாம். ஆப்போசிட் செக்ஸை பார்த்ததுமே இவங்க தான் நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட சோல்மேட் அப்படின்னு ஒரு இன்னர் ஃபீலிங் உங்களுக்குள்ள வரும்ல. அதாவது அடி வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியா நம்மளுக்கு அப்படியே ஹாப்பி ஃபீலோட அப்படியே தென்றல் வந்து தீண்டும் போது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு இந்த மாதிரி யாரை பார்த்தா உங்களுக்கு இப்படி ஜாலி ஃபீல் வருதோ அவங்க தான் உங்க சோல்மேட்டுன்னு கன்ஃபார்ம்லாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுங்க ஃபர்ஸ்ட். நிறைய பேர் வந்து காதலை நாளைக்கு சொல்லிக்கலாம், அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் சைட்டட் லவ்னு போய் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு மொக்க வாங்கிடுறாங்க. இந்த 2 ஐடியாவுமே செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போய் பேசுங்க. பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேற யாராவது ஆள் இருக்காங்களான்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்க 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ப்ராட்டப்ல வளர்ந்துருப்பீங்க, உங்க ஆளும் டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்ல அவங்களோட ப்ராட்டப்ல வளர்ந்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே புதுசா நீங்க பழகுறப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க, அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்குவீங்க. ஆனா அது லவ்னு ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுதான் எல்லாரும் பண்ற தப்பு. டே 1 எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு உங்க ஆளை ரொம்ப பிடிச்சதோ, என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் நீங்க பேசி பழகுனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட அதிகமா இம்ப்ரெஸ் ஆனீங்களோ அதே மாதிரியே உங்க பார்ட்னர் அவங்களோட நேச்சர்ல அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியோட ஃப்ரீடமா இருந்தாங்கனாலே உங்க லவ் எவர் லாஸ்டிங்கா இருக்கும். நீங்க கமிட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கேத்த மாதிரி மாத்தணும், என் கைக்குள்ள வச்சுக்கணும், என் வசத்துல போட்டு வச்சுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் உங்க லவ்ல பெரிய கிராக் விழும். இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க லவ்வரை நீங்க எப்படி லவ் பண்ணீங்களோ அதே மாதிரியே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்லை எத்தனை வருஷமா ஆனாலுமே அந்த லவ்வராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களோட லைஃப் போகும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எஸ்பெஷலி பாய்ஸ். அவங்க வந்து எங்க மேம் ஒரு பொண்ணு கூட செட் ஆக மாட்டேங்குது, நீங்கள் வேற கடுப்பேற்றாதீங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் ஆனால் லவ்வே எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது, நாங்கள் மொரட்டு சிங்கிள் பசங்க அப்படிலாம் வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணணும்னு தெரியல, அதனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இதே மாதிரி சிங்கிளாகவே தனியாவே நம்ம வாழ்ந்துட முடியாது இல்லையா? ஸோ நம்மளுக்கு ஒரு கம்பேனியன் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் தான். கை நிறைய சம்பளம், சொந்த வீடு, லக்ஸுரியான காரு இதெல்லாம் இருந்தா எப்படி மொக்கையா இருந்தாலுமே நம்மளுக்கு லவர் கிடைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. உங்களோட எக்ஸ்டர்னல் வெல்த்தை பார்த்து வர்றது ட்ரூ லவ் கிடையாது. அது எவர் லாஸ்டிங்கா லைஃப் லாங்கா நிற்கவும் நிற்காது. உங்கள் அன்பு, கேர், அட்டென்ஷன், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து அதுவும் முக்கியமாக நீங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்கள் ட்ரூ லவ்வே இருக்குது. நெக்ஸ்ட் சாப்டரில் நீங்கள் என்ன பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பார்ட்னரை எப்படி சூஸ் பண்ணிக்கலாம், அவங்க என்ன பர்சனாலிட்டியில் இருக்கணுன்றதெல்லாம் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.